வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நான் எங்கள் பாட்டி வீட்டுக்கு கரூர் வந்திருக்கேன்ட்டு ஷார்ட்ஸ் பார்த்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அங்கே வந்துட்டு ஒரு மாடி தோட்டம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்ட்டு இல்லை, சூப்பராக இருக்குது. அது என்னென்ன செடின்னு பார்க்க போகிறோன்னு சொல்ல மாட்டேன். என்னென்ன செடின்னு எனக்கு தெரியாது. செடியெல்லாம் நான் சூப்பர் செட் பண்ணி வச்சுருக்காங்க. அது என்னென்ன செடின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணி விட்டு போயிருங்க. வாங்க நம்ம மாடி தோட்டத்தை பார்க்கலாம். செமையாக இருக்கானா சொல்லப்போனால். இந்த மாதிரி ஒரு கதவு திறந்தோம்னா அதுக்குள்ள தான் நம்ம மாடி தட்டம் தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங் இங்கே வந்துட்டு இப்படி தான் இருக்குது. இன்னும் சைடெல்லாம் இப்படியே இருக்குது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன காட்ட முடியுமா என்னன்னு தெரில. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு செடியை கட்டிடுறேன், அதுக்கப்புறம் என்ன காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் வந்து இருங்க, நான் ரிவர்ஸ் நட்டு போகிறேன். இப்படி வந்தோம்னா இந்த சைடே லைன் அடிக்க வச்சிருக்காங்க. இதெல்லாம் என்னன்ட்டு நீங்க நல்லா கூர்ந்து கவனிச்சா தெரியும். இந்த தண்ணி கேன் இருக்கு பார்த்தீங்களா, 40 ரூபா தண்ணி கேன் பெருசு, 1 லிட்டரா என்னமோ தெரியல. இதோ அங்கே பாதி இருக்கு பார்த்தீங்களா, அங்கே பாதி இருக்கு. இது வந்துட்டு அதோட மூடி மேலே டாப் இருக்கு பார்த்தீங்களா, அதை ரெண்டாக கட் பண்ணி வச்சு மேலே இது வந்துட்டு மண் சட்டி அந்த மாதிரி சம்திங் போட்டு வச்சிருக்கிறாங்க. இது வந்துட்டு இந்த சளி குடிப்பாங்க பார்த்தீங்களா, சளிக்கெல்லாம் இது வந்துட்டு காய்ச்சி சுடுதண்ணீர் அந்த மாதிரி சம்திங் போடுவாங்க. இது என்னன்னு தெரில, அப்படியே லைனா இருக்கு. செடி பேர்லாம் எனக்கு தெரியாது, ஆனா பாக்குறதுக்கு லுக்கா இருக்கும். நான் காட்டுறேன். என்ட்ரன்ஸு ஒரு மாதிரி நல்லா இருக்கும். அடுத்தது இந்த சைடு பார்த்தீங்கன்னா சில அதே இது அந்த சொன்னல பார்த்தீங்களா, அது என்ன சளி குடிக்கிறது, அது பக்கத்துல இந்த அழகான பூ. இது என்னன்னு தெரியல, இந்த சில டைம் ரோட்லயே இதெல்லாம் சிலது இருக்கும், நல்லா இருக்கும் நான் பாக்குறதுக்கு. அந்த மாதிரி இது அது பக்கத்துல இப்படி வந்தீங்கன்னா இது என்னன்னு தெரில. இது வந்துட்டு ஏதோ சின்ன சின்ன செடியெல்லாம் இருக்கு. அது பக்கத்துல இதுவும் என்னன்னு தெரில. இந்த இது ஆனா இந்த சாப்பாடா, அரே ஐயோ, சரி விடுங்க, ரொம்ப யோசிக்க வேணாம். இது வந்துட்டு செம்பருத்தி செடின்ட்டு காலையில் ஒரு டைம் நார்மல் வீடியோ எடுத்தேன், அப்போ பார்த்தேன். செம்பருத்தி செடி மாதிரி இல்லை, செம்பருத்தி தான் நினைக்கிறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசு இருக்கு, எவ்வளோ பெரிய ட்ரம்மில் வளர்த்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. அடுத்தது இங்கே ஒரு செடி, இதுவும் என்னன்னு தெரியல, லைட்டாக ஹைட்டாக போகுது. அதே மாதிரி இங்கே பாருங்க, இங்கே 2 அழகான செடி வீட்டுக்குள்ளே வைக்கிற மாதிரின்னு நினைக்கிறேன். இது செம லுக்கா செம அழகா இருக்கு. இதுலேயே 2 கலரு, பிங்க் கலர் ஒன்று, ஆரஞ்சு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா கீழே இருந்து சைட்ல இருந்து பார்க்கும்போது ஆரஞ்சு ஆட் இருக்கும், நடுவில் பிங்க் ஆட் இருக்கு. ஒரு டெக்கரேட்டிவ் இதுதான். இதுவும் செம்பருத்தின்னு நினைக்கிறேன், ஏன்னா இந்த இலையும் அந்த இலையும் பார்க்க ஒரே மாதிரி தான், சேம் லைட்டாக ஒரே மாதிரி இருக்கு. அடுத்தது கீழே இந்த இதெல்லாம் பாருங்களேன், பக்கெட்டு. இது வரைக்கும் இதெல்லாம் நான் சொன்னேன், அந்த தண்ணி கேன் 40 ரூபா தண்ணி கேனு. இது 2 அந்த ஒரு ஆயில் கேன் ஆட்ட ஒன்று, இதுவும் ஆயில் கேன் ஆட்டேன். இது 2 நார்மல் பக்கெட்டு. அடுத்தது இது ஒரு சின்ன ஒரு பக்கெட் மாதிரி தான் இது, ஆனால் இது எப்படி சொல்றது, ஒரு பக்கெட் மாதிரி தான் இதுவும் 2 பக்கெட்டு. இந்த சைடு இருக்கிறதும் அந்த கருப்பு கலர் ஆயில் ட்ரம் மாட்டேன். இது 2 குப்பை டப்பா, ஏதோ இது குப்பை டப்பா இல்லை, ஏதோ ஒரு டப்பா தான். இது மட்டும்தான் செடி வளர்க்குறோடது. இதெல்லாம் பக்கெட் தான். இதெல்லாம் ஒவ்வொரு செடி. இந்த சைடு 2 அழகானது இருக்கு. வா, இங்கே பாருங்க, இது நான் அப்ளை கூட பார்க்கல. பிங்க் கலர்ல எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா. ஒரு இப்படி பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதே மாதிரி இங்கே ஒன்று, இதுவும் சூப்பராக இருக்கு. அடுத்து பின்னாடி வந்தீங்கன்னா இதெல்லாம் ஒவ்வொரு செடி. இதெல்லாம் என்னென்ன செடின்னே தெரியல. அதுவும் அந்த அழகா இருக்கிறது வேணா, சே இவ்வளோ அழகா இருக்குங்கிற மாதிரி இருக்கு. இதெல்லாம் என்னென்ன செடின்னு தெரில ஏதோ. ஆனால் இதெல்லாம் என்னென்ன செடின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து இந்த செடியில இது பார்க்க பப்பாளியா ஏதோ ஒரு பழத்தோட செடி மாதிரி இருக்கு, மரம் மாதிரி. ஆனால் இதுல ஏதோ பூ பூத்துருக்கு பாருங்க, செம அழகா இருக்குல்ல இந்த பூ, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்து இது ஒன்று ஹைட்டா போகுது. சில இது பார்த்தீங்கன்னா அப்படிதான் ஹைட்டா போகுது. இதோ இங்கே ஒன்று ஹைட்டா போதா, அங்கே ஒன்று பாருங்க தனியாக ஹைட்டா. இந்த மாதிரி ஹைட்டா இருக்கு, என்னன்னு தெரில. அடுத்தது இந்த சைடுலாம் வந்தீங்கன்னா சின்னதா இருக்கு. இது வந்துட்டு இந்த ஸ்வீட்டா ஒரு பழம் இருக்கும், இதே மாதிரி தான் இருக்கும். ஸ்டார் ஃப்ரூட்டா அந்த மாதிரி இருக்கு இலை பார்க்க. அடுத்தது இந்த மாதிரிலாம் நீட்டா ஏதோ பிரண்டைங்க பாருங்க, சின்னது. இது ஒரு பெரிய பிரண்டை. இதுக்கப்புறம் தான் இது பிரண்டையா என்னன்னு தெரில. ஏதோ என்ன செடி, பிரண்டையா இல்லை வேற ஏதாவதுதான் தெரில. இவ்வளோ பெருசா அங்கே பாருங்க, மேலெல்லாம் விட்டுருக்காங்க, செம பெருசா இருக்கு. சைடில் சவுண்டெல்லாம் கேட்குதா என்னன்னு தெரியல, பஸ் சவுண்டெல்லாம் இருக்கு, பார்த்துக்கலாம். அடுத்தது ஆலிவேரா, இங்கே பாருங்க காடாட்ட வளர்ந்துருக்கு. அடுத்தது இந்த பக்கம் இன்னொன்று, இதுவும் ஏதோ ஒரு செடி மாதிரி தான் இருக்கு, இதுவும் மேலெல்லாம் வளர்ந்துருக்கு. அடுத்தது இங்கே சைடெல்லாம் பார்த்துட்டிங்களா, இதெல்லாம் அதே செடி தான்.
மோஸ்ட்லி பாதி பாதி எல்லாம் ஒரே மாதிரி தான் நிறைய செடி இருக்க மாதிரி இருக்கு. இங்கெல்லாம் பாருங்க, இங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் சங்குப்பூ போட்டிருந்தாங்க நான் வந்தப்பெல்லாம். அப்பெல்லாம் இன்னும் சூப்பரா இருக்கும். பிறக்கிறோம், பிறந்தே ஆகுறோம், பிறந்தே ஆகுறோம், பிறக்கிறோம். ஓகேவா? லவ் யூ கை. ஸோ இப்போ பார்த்துருப்பீங்க, இதெல்லாம் வந்துட்டு நல்லா இருக்குல்ல. இதில் வந்துட்டு இது கொஞ்சம் ஐடியாலாம் பண்ணியிருக்காங்க எங்கள் பாட்டி. இது மேலே மேலே அந்த தகர இது ஆட்டை போட்டிருக்காங்களா, போட்டு அது வந்துட்டு கொஞ்சம் ஷெட் ஆட்டை அடிச்சு இங்கே மெஷ் எல்லாம் போட்டு இதே மாதிரி இந்த சைடு அந்த தகர மாட்டை அடிக்கல, கொஞ்சம் கொஞ்சம் குச்சியெல்லாம் வச்சுருக்காங்க இங்கே அங்கெல்லாம். இந்த இந்த இடம் இந்த இடத்துல நான் ஃபர்ஸ்ட் வந்தப்ப ஃபர்ஸ்ட் ஒரு போன லீவ் அப்போ வந்துட்டு இங்கே இது ஃபுல்லாக சங்குப்பூ செடியாக தான் இருந்துச்சு. சங்குப்பூ நிறைய காய்ச்சிட்டு இருந்துச்சு. டெய்லியும் காலையில் போய் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ வந்துட்டு நிறைய இருக்கும், அழகாக இருக்கும் சங்குப்பூலாம். இப்போ என்னாச்சுன்னு தெரில, போய் கேட்கணும் எங்கள் பாட்டிகிட்ட. அடுத்தது இங்கே அதான் சொன்ன மாதிரி எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த செடிக்காக விற்கிற டப்பு அந்த மாதிரி யூஸ் பண்ணல எங்கள் பாட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்னே ஒன்று தான் நான் காட்டினது செடிக்கான டப்பு. அது மீதி எல்லாமே நார்மலாக நம்மக்கிட்ட இருக்க பக்கெட்டு, வேஸ்ட்டாக கிடைக்கிற அந்த தண்ணி கேனு, அடுத்தது இந்த நார்மல் கேன் ஆயில் கேன் பக்கெட், இதெல்லாம் வேஸ்ட்டுன்னு போடுறது தான் செடி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஒரு மாதிரி நல்லது தான், சூப்பராகும். அதுக்கப்புறம் இங்கே கீழே எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மாதிரி டேபிள் ஆட்டம் இருக்கும். இது என்ன டேபிள்னு எனக்கும் தெரில. இங்கே இந்த சைடும் அதே தான், ரெண்டு சைடு போட்டிருக்காங்க. ஸோ இந்த சைடும் அதுதான் இருக்குது, அந்த சைடும் அதுதான் இருக்குது. அது என்ன டேபிள்னு தெரில, ஆனால் லுக்கு சூப்பராக இருக்குது. கடைசியாக ஒரு சாங்கோட இந்த விளாகை முடிச்சுக்கிறேன். சாங் நான் பாடல, ஒரு மாதிரி சாங் போட்டு இந்த இதை காட்டிடுறேன். இவருங்க முடி பாருங்க, முடி இப்போ தான் வெட்டினேன், ஒரு மாதிரி பரவாயில்ல. என்ன இருந்தாலும் நிறைய போதும். இதெல்லாம் வரவில்லை வச்சுக்காத. கூட்டு வச்சு அசியம் படுத்துறியா? காலங்கலிகாலம் ஆயி போச்சு. நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லி வந்து ஆயிட்டு போங்க, தேவையில்லாதெல்லாம். ஓகே, நான் சாங் போட்டு அப்படியே இந்த பிளாக் முடிச்சுக்கிறேன். அடுத்த பிளாக்ல பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் நான் நவீன் பிளாகர். எப்படி? அவ்வளோதான்.